வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜிகன் கந்தசாமி. டிஎன் டெட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் போர்ஷனில் இன்றைக்கி நம்ம சயின்ஸில் பார்க்கக்கூடியது வந்து நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதில் கண்டிப்பாக கேள்விகள் வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து வரிசையாக படிச்சுட்டு, அது நம்ம இப்போ கிளாஸ் நடத்துகிறோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி உட்காந்து நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இதை நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் படிச்சிங்கனாலே போதும். சரி, இப்போ என்ன நம்ம இதில் இந்த டைட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த தலைப்புகளில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூடான பாத்திரத்தை நம்ம தொடரப்ப நம்ம கை உடனடியாக நம்ம விளைக்கிறோம். ஹீட் பண்ணால் உடனே கை விளைக்கிறோம். இல்லைனா அதிகமான வெளிச்சத்தை பார்த்ததுமே கண் அப்படியே இமைகள் வந்து மூடிக்குது, அது அந்த இதுக்கு வெளிச்சம் கூசுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான செயல்கள் நாம் செய்கிறதுக்கு பேர் தூண்டல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு பேர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, தூண்டல் துலங்கல் அப்படின்ட்டு. நம்ம உடல் இதுக்கான உடனடியான ஒரு துலங்கலை வெளிப்படுத்தும். அது பாருங்க, இப்போ வெளிச்சம் பட்ட உடனே கண்ணு மூடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு துலங்கலை வந்து வெளிப்படுத்தும். ஒவ்வொரு தூண்டலுக்கான பொருத்தமான துலங்கலை வெளிப்படுத்துறதுக்கு உடலுடைய எல்லா உறுப்புகளும் முறையாக ஒருங்கிணைச்சு வேலை செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கை சுடுது அப்படின்னா சடனாக எல்லா உடல் உறுப்புகளும் ஒரு நிமிஷம் இதாகும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பலவிதமான தூண்டலுக்குரிய பொருத்தமான துலங்களை வெளிப்படுத்துறதுக்கு பல உறுப்புகளும் முறையாக ஒரு வரிசை கிரமமாக அது சிறப்பாக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்படியாக வேலை செய்யப்படுறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒருங்கிணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைவு அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் தான் இவ்வளோ சொல்லியிருப்பாங்க. இப்போ நரம்பு மண்டலம் அது எப்படி உடலுடைய எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நரம்பு மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே, நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது நரம்பு திசுக்களால் ஆனது அப்படின்றது ஒரு இதாக சொல்லுவாங்க. இது வந்து 3 வகையான உட்கூறுகள் இதில் இருக்கு. 1 நியூரான்கள், 2 நியூக்ளியாக்கள், அதாவது நியூரோக்ளியாக்கள் சொல்றது, 3 நரம்பு நாரிழைகள் அப்படின்னு சொல்றது. முதல்ல இந்த நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள்னு சொல்லக்கூடிய அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் அதோட நியூரான்கள் இருக்கிற முக்கியமானது. மனித உடம்புடைய ரொம்ப நீளமான செல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு செல் தான் இருக்கிறதுலே ரொம்ப நீளமான செல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எலும்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியான எலும்பு அப்படின்னா நம்ம தாடை எலும்பு சொல்லுவாங்க. நீளமான எலும்பு அப்படின்னா நம்ம தொடை எலும்பு பீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் வந்து நீளமானது, இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கு. இந்த நரம்பு செல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மைக்ரோமீட்டர் அளவுக்கு இருக்கும். மைக்ரோமீட்டர் இப்படி போட்டுப்பாங்க சரிங்களா. இந்த சைஸ்ல அது இருக்கும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பாங்க இதனுடைய நீளம் சரிங்களா. நரம்பு செல்களில் தகவல்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உடலோட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மின் தூண்டலாக கடத்தப்படுது அப்படிங்கிறது முக்கியமானது. ரெண்டாவதா நீரோக்ளியாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரோக்ளியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளியல் செல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவதாக நம்ம கொடுத்துருப்போம். கிளியல் செல்கள் அப்படின்னு சொல்றது நீரோக்ளியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுது. இது நரம்பு மண்டலத்துடைய துணை செல்களாக செயல்படுது. இது நியூரான்கள் மாதிரி நரம்பு தூண்டல்களுடைய உருவாக்கத்திலேயோ அல்லது கடத்துதலையோ ஈடுபடுறது இல்லை அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கணும். 3வது நரம்பு நாரிழைகள் அப்படின்னு பார்ப்போம். நரம்பு நாரிழைகள் அப்படிங்கிறது நியூரான்களுடைய ரொம்ப நீளமான மெல்லிய செயல்படக்கூடிய பகுதி நரம்பு நாரிழைகள்னு சொல்லப்படுது சரிங்களா. பல நரம்பு நாரிழைகள் ஒன்றா சேர்ந்து கற்றையாக மாறி நரம்புகளாக வேலை செய்யுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நியூரான்களுடைய அமைப்பு முதல்ல நமக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிக்சர் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி நம்ம கொடுத்துருக்காங்கல்ல. இதில் வந்து 3 பகுதிகள் முக்கியமாக சொல்றது. 1 சைட்டான், 2வது டென்ட்ரைடுகள், 3வது ஆக்சான் அப்படின்னு சொல்றது. இப்போ இதில் வந்து இந்த பிக்சர் வந்து நம்ம பின்னாடி கொடுத்துருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா சைட்டான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல் உடலம். அதாவது இப்போ சைட்டான் வந்து சைட்டான் அப்படிங்கிறது செல் உடலம் அல்லது பெரிகேரியோன் அப்படின்னு சொல்லப்படுது. பெரிகோரியன் அது பெரிகேரியோன் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிரம்பி இருக்கிற பகுதி நியூரோபிளாசம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்குள்ள அளவுல பெரிய துகள்கள் நிரம்பி இருக்கு. இந்த துகள்கள் நிசில் துகள்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா சொல்றாங்க. செல் நுண்ணுறுப்புகள் சொல்லப்படக்கூடியது வந்து எதுன்னா மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்கள், லைசோசோம்கள், எண்டோபிளாஸ் வலைப்பின்னல் இதெல்லாம் சைட்டோபிளாஸ்ல இருக்கு. நியூரான்கள் பகுப்படைகிற தன்மை இல்லாதது அப்படின்றது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க நியூரான்களுக்கு. ரெண்டாவது என்னன்னா சைட்டோபிளாசத்துக்குள்ள பல நுண்ணிலைகள் இருக்கு. அது செல் உடல் வழியா நரம்பு தொண்டர்களை முன்னும் பின்னும் கடத்துறதுக்கு உதவுது அப்படிங்கிறது இந்த சைட்டான்ல இருந்து நம்ம தெரிஞ்சிட்ட விஷயம். ரெண்டாவது பாருங்க டென்ட்ரைடுகள் அப்படின்றது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், செல் உடலத்தோட வெளிப்புறமா பல கிளைத்த பகுதிகள் இருக்கு. செல் உடலுடைய உள்புறமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு தூண்டல்களை சைட்டான் பக்கம் கடத்துது சரிங்களா. அதாவது மற்ற நரம்பு செல்கள்ல இருந்து பெறக்கூடிய அந்த சமிக்ஞைகள், அந்த செய்கள் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிற பரப்பை அதிகரிக்குது. இதுதான் இந்த டென்ட்ரைடுகளுடைய முக்கியமான. ஆக்சான் அப்படிங்கிறது ஒரு தனித்த, அதாவது ஆக்சான் அப்படிங்கிறது தனித்த நீளமாக இருக்கிற மெல்லிய அமைப்புன்னு சொல்லப்படுது. ஆக்சானுடைய முடிவு பகுதி நுண்ணிய கிளைகளாக பிரிஞ்சு குமிழ் மாதிரி, அதாவது இங்க இருக்கு பாருங்களேன், ஆக்சான் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு நமக்கு. இதுல பாருங்க, இதனுடைய எண்டிங் போர்ஷன் சொல்றது. ஆக்சான் அப்படிங்கிறது அதாவது ஆக்சானுடைய முடிவு பகுதி நுண்ணிய கிளைகளா பிரிஞ்சு குமிழ் மாதிரி, ஸ்னாப்டிக் குமிழ் அப்படின்னு சொல்றது. அந்த குமிழ் மாதிரி பகுதிகளை முடியுது. அந்த ஆக்சானுடைய எண்டு தான். ஆக்சானுடைய பிளாஸ்மா சவ்வு ஆக்சோலெம்மா
பிளாஸ்மா சவ்வு ஆக்சோலெம்மா அப்படின்னு சொல்றது. பிளாஸ்மா சவ்வு ஆக்சோலெம்மா. சைட்டோபிளாசம் ஆக்சோபிளாசம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது தூண்டல்களை சைட்டான்ல இருந்து எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லப்படுது. ஆக்சனுடைய மேல்புறம் ஒரு பாதுகாப்பு உரையால போர்த்தி இருக்கு. இந்த உரை மையலின் உரை அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, மையலின் உரை அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? மையலின் உரை அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய அந்த உரைகளுக்கு சொல்லுவாங்க. ஆக்சனுடைய மேற்புறம் ஒரு பாதுகாப்பு உரையால போர்த்திருக்கு. இது மையலின் உரைன்னு சொல்லுவாங்க. இதனுடைய மேற்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வான் செல்களால் ஆன உரையால பாதுகாக்கப்படுகிறது. இது மேலே ஸ்வான் செல்களான உரையால. இந்த உரை பார்த்தீங்கன்னா நியூரிலம்மா அப்படின்னு சொல்லப்படுது. நியூரிலம்மா அப்படிங்கிறது ஒரு பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மையலின் உரை தொடர்ச்சியா இல்லாம குறிப்பிட்ட இதை பாருங்க, மையலின் உரை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இல்லாம ஒரு குறிப்பிட்ட அந்த இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடைவெளி இருந்துட்டு இருக்கும். இந்த இடைவெளிக்கு வந்து ரெயின்வீரின் கணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, இந்த இடைவெளிகள் இதை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெயின்வீரின் கடுக்கள் அப்படின்னு சொல்றது, கணுக்கள் அப்படின்னு சொல்றது. இந்த கணுக்களுக்கு இடையில இருக்கிற பகுதி கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. மயிலின் உரையானது ஒரு பாதுகாப்பு உரையா வேலை பார்த்து நரம்பு தூண்டல்கள் ரொம்ப வேகமாக கடத்துறதுக்கு அது உதவுது. சரிங்களா? ஸ்னாப்ஸ் அப்படின்னு ஒன்று தனியாக நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸ்னாப்ஸ் அப்படிங்கிறது வந்து பின்னாடி கொடுத்துருப்போம் நம்ம முன்னாடியே. அதாவது ஒரு நியூரானுடைய ஸ்னாப்டிக் குமிழ் பகுதிக்கும் இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரான் இணையிற பகுதிக்கும் இடையில இருக்கிற இடைவெளி பகுதி ஸ்னாப்டிக் இணைவு பகுதி அப்படின்னு சொல்லப்படும். இது வந்து ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு கடத்தப்படுறது ஸ்னாப்டிக் குமிழ் பகுதியில் வெளிப்படுத்தப்படுற அந்த வேதிப்பொருள் மூலமா இது நடக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த வேதிப்பொருள் தான் அதாவது இங்க பாருங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள். ஒரு டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா ஒன்றுலேருந்து இன்னொரு பக்கம் கடத்தன்னு சொல்றோம். அதுல நரம்புகளுக்கு நியூரோ அப்படின்ற பேர் இருக்கு. ஸோ அதனால நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் அப்படின்னு சொல்றது, அல்லது நரம்புணர்வு கடத்திகள் அப்படின்னு பேர். சரிங்களா? சரி, நியூரான்களுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூரான்கள் அதோடைய அமைப்பு, செயல்படுற விதத்தோட அடிப்படையில் பல வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அமைப்பின் அடிப்படையில் ஒரு முனை நியூரான்கள். இந்த வகை நியூரான்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முனை மட்டுமே சைட்டான்ல இருந்து கிளர்ச்சி இருக்கும். இதுவே ஆக்சன் மற்றும் டென்ட்ரானாக செயல்படுது. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருமுனை நியூரான்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இருமுனை நியூரான்கள் பார்த்தீங்கன்னா சைட்டான்ல இருந்து ரெண்டு நரம்பு பகுதிகள் வந்து ரெண்டு பக்கம் இணைஞ்சிருக்கும். ஸோ ஒன்று ஆக்சனாகவும் இன்னொன்று டென்ட்ரானாகவும் வேலை செய்யும். சரிங்களா? மூணாவது பலமுனை நியூரான்கள் சொல்றது. சைட்டான்ல இருந்து பல டென்ட்ரான்கள் கிளைச்சு ஒரு முனையிலும் ஆக்சான் ஒரு முனையிலும் இருக்கும். இது வந்து பலமுனை சொல்றது. இப்போ ஒரு முனை நியூரான்கள் அது எங்கெங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வளர்கருவுடைய ஆரம்ப நிலையில மட்டும் காணப்படுவது ஒரு முனை நியூரான்கள் சொல்றது. அதாவது முதிர் உயிர்கள்ல காணப்படாது. இருமுனை நியூரான்கள் அப்படிங்கிறது கண்ணு இருக்கு பாருங்க, கண்ணினுடைய அந்த விழித்திரை, கண்ணினுடைய விழித்துறையிலையும் நாசித்துளையிலும் இருக்கக்கூடிய ஆல்ஃபேக்டரி எபித்தீலியத்தில் காணப்படும் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? பலமுனை நியூரான்கள் அப்படிங்கிறது மூளையோட புறப்பரப்பான பெருமூளை புறநிலை இருக்கு. இது பலமுனை நியூரான்கள். இந்த மூன்று நியூரான்கள் லொக்கேட் வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செயல்பாட்டின் அடிப்படையில் இந்த நியூரான்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள் சொல்றாங்க. நரம்பு செல்கள் சொல்றது உணர்வு உறுப்புகள் இருந்து தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்துட்டு போகிற நரம்பு செல்கள் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது பாருங்க, இயக்க அல்லது வெளிசெல் நரம்பு செல்கள் அப்படின்னா மைய நரம்பு மண்டலத்தில் இருக்கிற தூண்டல்களை, அதாவது தகவல்களை வந்துட்டு இயக்க உறுப்புகள்னு சொல்லப்படக்கூடிய தசை நாரிழைகளுக்கு அல்லது சுரப்பிகளுக்கு எடுத்துட்டு செல்லும் நரம்பு செல்கள் சொல்றது ரெண்டாவதா இருக்கிறது. இயக்க அல்லது வெளிசெல் சொல்றது. மூணாவது சங்கம நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்லி இந்த வகை நரம்பு செல்கள் உணர்ச்சி இயக்க நரம்பு செல்களுக்கு இடையில தூண்டல்களை கடத்துற நரம்பு செல்கள்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்க, நரம்பு அதாவது நரம்பு நாரிழைகளின் வகைகள் அப்படின்னு தனியாக பிரிச்சிருப்பாங்க. நரம்பு நாரிழைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகளாக வகைப்படுத்திருப்பாங்க. ஒன்று மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் ஒன்று, ரெண்டாவது மையலின் உரையற்ற நரம்பு செல்கள் சொல்லுது. இந்த மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் அப்படிங்கிறது நரம்பு செல்லுக்குள்ள ஆக்சான் மேல மையலின் உரை போர்த்தப்பட்டிருந்தா அது மையலின் உரையோட சேர்ந்த நரம்பு செல்கள் சொல்லுது. மையலின் உரையற்ற நரம்பு செல்கள் அப்படிங்கிறது நரம்பு செல்களில் இருக்கக்கூடிய ஆக்சான் மேல மையலின் உரை போர்த்தப்படாமல் இருந்துச்சுன்னா அது மையலின் முறையற்ற நரம்பு செல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? மூளையோட வெண்மை பகுதி இருக்கு பாருங்க, அந்த வெண்மை நிற பகுதி வந்து மையலின் உரையோட கூடிய நரம்பு செல்கள் வச்சிருக்கோம். சாம்பல் நிற பகுதி பாருங்க, இது மையலோட உரையற்ற நரம்பு செல்களை கொண்டது அப்படின்னு இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்றோம். ஸோ அதுல முக்கியமானது நரம்பு தூண்டல் கடத்தப்படுதல் அப்படின்றது ஒரு டைட்டில் பார்ப்போம். அதாவது உணர்வு உறுப்புகள்னு சொல்லப்படக்கூடிய கண்ணு, மூக்கு, தோல் இதுகள் மூலமா புற சூழ்நிலைகளிலிருந்து வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தூண்டல்களை உணர்வேற்பிகள் மூலமா உணரப்படுது. இதெல்லாம் உணரப்படுது. இந்த தூண்டல்கள் மின் தூண்டல்களா, அதாவது நியூரான்கள் வழியா கடத்தப்படுது. சரிங்களா? மேலும் இந்த தூண்டல்கள் பார்த்தீங்கன்னா டென்ட்ரான் முனை வழியா செல் உடலகத்துக்குள்ள கடத்தப்பட்டு ஆக்சான் முனையை போய் சேருது. இப்போ ஆக்சான் முனையானது பார்த்தீங்கன்னா நரம்பு உணர்வு கடத்திகளை, அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லப்படுங்க, அதை வெளியிடுது. ஸோ இது நரம்பு இணைவு பகுதியில் பரவி அடுத்த நியூரான்ல டென்ட்ரான்கள் அடைஞ்சு செல் உடலத்துக்குள்ள ஃபுல்லா மின் தூண்டல்களை கடத்தப்படுது.
இப்படியாக தான் அது ஒரு இது கடத்தப்படுறது. இப்படியாக தொடர்ந்து கடத்தப்பட்டு மின் தூண்டல்கள் மூளை அல்லது தண்டுவடத்தை போய் சென்றடையுது. ஏன்னா மெயின் ஏரியாவை மூளையும் தண்டுவடம் தானே, ஸோ சென்றடையுது. இதுக்கான துலங்கல்கள் மூளை அல்லது தண்டுவடத்திலிருந்து வெளிப்பட்டு அங்கே வந்து நீ இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பட்டு குறிப்பிட்ட தசைகள், அது குறிப்பிட்ட ஒரு சில தசைகள் மூலமா அல்லது சுரப்பிகள் சென்று அடையுது. ஒரு குறிப்பிட்ட நியூரான்களுடைய தொகுப்பில் நடக்கக்கூடிய அந்த நரம்பு தூண்டல்கள் போகிற பாதை பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரே நியூரான் ஆக்சான் முனையிலிருந்து இன்னொரு நியூரான் டென்ட்ரானுடைய அந்த முனைக்கு ஸ்னாப்ஸ் அல்லது ஸ்னாப்டிக் குமிழ் மூலமா கடத்தப்படுறத ஸ்னாப்டிக் கடத்துதல் அப்படின்னு சொல்றது. இதுதான் முக்கியமானதாக நம்ம சொல்றோம். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் எக்ஸ்ட்ரா நியூஸ் பார்த்தீங்கன்னா 1000 நரம்புகள் சொல்றது. ஒவ்வொரு நியூரானும் பார்த்தீங்கன்னா 1000 நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியது. எவ்வளவு ஃபாஸ்ட் பாருங்க. 10,000க்கும் அதிகமான நரம்புடைய இணைப்புகளை மற்ற நியூரான்களோட உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நியூஸ் இது. அடுத்ததாக பாருங்க, நரம்புணர்வு கடத்திகள் அப்படின்னு பார்ப்போம். அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் பார்த்தீங்கன்னா நரம்புணர்வு கடத்திகள் அப்படிங்கிறது ஒரு நரம்பு செல்லோட ஆக்சான் முனையிலிருந்து மற்றொரு நரம்பு செல்லோட டென்ட்ரான் முனைக்கு அல்லது எந்த இலக்கு உறுப்புகளோட இணைக்கப்பட்டிருக்கோ அந்த குறிப்பிட்ட இலக்கு உறுப்பு, அதாவது அந்த குறிப்பிட்ட இலக்கு உறுப்புக்கு நரம்பு தூண்டல்கள் கடத்துற வேதிப்பொருள்கள்னு சொல்லப்படுது. அசிட்டோல், அதாவது அசிட்டைல் கோலின் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லப்படக்கூடிய அந்த நியூரான்களுடைய வெளிப்பாடு, அதாவது நியூரான்கள் வெளியிடுற வேதிப்பொருள் ஒரு குறிப்பிடத்தக்க நரம்பு உணர்வு கடத்தின்னு சொல்லப்படுது. இப்போ மனித நரம்பு மண்டலம் அப்படின்னு இதுல தான் இப்போதான் நம்ம இந்த ஃபோர்சனுக்குள்ள ஸ்டார்ட் பண்ண போறோம். இது என்னன்னா பரிணாம வளர்ச்சியில் நடந்த மாற்றங்கள் காரணமா நரம்பு மண்டலம் தற்காலத்துல சிறப்பாகவும் சிக்கலானதாகவும் மாறி இருக்கு. இப்போ மனிதர்களைய நாம வந்து சிந்திச்சு செயல்படுற ஆற்றல் காரணமா மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபட்டு நம்ம இருக்கோம். இதுக்கு சிறப்பான நரம்பு மண்டலம் தான் காரணமா அமைச்சிருக்கு. மனித நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான பகுதியில் பிரிக்கப்பட்டிருக்கு. சிஎன்எஸ் ஒன்று, அதாவது மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்றது சிஎன்எஸ். ரெண்டாவது பாருங்க புற அமைவு நரம்பு மண்டலம் பிஎன்எஸ் சொல்றது. தானியங்கு நரம்பு மண்டலம் ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்றது. இந்த 3 வகையை பிரிச்சுப்பாங்க. மைய நரம்பு மண்டலம் வந்து தகவல்களை பரிசீலித்து செயல்படுத்துற கட்டுப்பாட்டு மையமாகவும் செயல்படுது. இது மூளை தண்டுபடுத்தல் இருந்து உடனுடைய மற்ற பகுதிகளுக்கு இணைக்கிற நரம்புகளை என்ன சொல்றது, நரம்புகளை உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்குள்ள அதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. தானியங்கு நரம்பு மண்டலம்ங்கிறது பரிவு நரம்புகளையும் எதிர்பரிவு நரம்புகளையும் கொண்டதுன்னு சொல்லப்படுது. இதுல மைய நரம்பு மண்டலத்திலிருந்து நம்ம ஃபோர்சன் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடும். இது நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு முதல் கிளாஸாக நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். அடுத்த கிளாஸ் வந்து மைய நரம்பு மண்டலம் இந்த ஃபோர்சன் ஃபுல்லாக நம்ம கொண்டு வரலாம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.